எங்களுக்கு வள்ளுவர் அப்படிங்கிறது, உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே வள்ளுவர் அப்படிங்கிறவர் இந்த சாதி அடையாளத்தில் இருந்து பார்க்க வேண்டிய பிரச்சனை இல்லை. இந்த அமைப்பு ரீதியான விஷயத்திலிருந்து பார்க்கணுங்கிற பிரச்சனை இல்லை. வள்ளுவத்திலேயே குறள் 10, 23, 38, 98, 107 இது எல்லாமே மறுபிறப்பையை பத்தி பேசுது. எந்த மதம் இவங்களுடைய பேச்சே ஒரு குதர்க்கமான ஒரு விஷயம். அவர் என்ன பண்றாருன்னா, எதை நீங்கள் மறுத்தீர்களோ, எதை நீங்கள் மறுதளித்தீர்களோ, எதை நீங்கள் அழிக்க நினைத்தீர்களோ, திமுகவை பொறுத்த வரைக்கும் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். வல்லார்கிட்ட போய் தைரியமா நீங்க விபதியை அழைச்சிட்டு தென் மாவட்டங்கள்ல ஓட்டு வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களே, இந்த மாதிரியான வேலைகள்லாம் இவங்க ஏன் பண்றாங்கன்னா, திமுக தன்னுடைய தொண்டர்களிடமோ மற்றவர்களிடமோ பேசுவதை நிறுத்திவிட்டு சார், நீங்க ரொம்ப இது அரசியலா பாக்குறாங்கிற சொல்ற இடத்துல அரசியலா பாக்குறோமா இல்லையாங்கிறத தாண்டி யார் அரசியல் பார்த்தாங்கிறத பாருங்கிற மாதிரி ரிப்ளை கொடுத்திருக்கீங்க. அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சார். தொடர்ந்து நான் பேசும்போது கனிமொழி அவர்கள், அதாவது டிஎம்கேவை சார்ந்த எம்பி கனிமொழி அவர்கள் இன்று ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. அதாவது ஒரு புகைப்படம் வெளிவருது, திருவள்ளுவர் தின வாழ்த்துக்கள். ஒருவர் திருவள்ளுவரை காவி உடை அணிந்து அதற்குண்டான அந்த சிம்பிள், அது கழுத்தில் மாலையாக இருக்கட்டும், இல்ல ருத்ராட்ச கொட்டையாக இருக்கட்டும், இல்லைன்னா நெற்றியில் பட்டையாக இருக்கட்டும், அது போல ஒரு வாழ்த்து செய்தியும், மற்றொரு புறம் ஒரு வெள்ளை உடை உடுத்திய பிளைன் ஒரு திருவள்ளுவரான வாழ்த்து செய்தியும் இரண்டுமே வருது. அது சம்பந்தமா அவங்க ஒரு அறிக்கை கொடுக்கும்போது சொல்றாங்க, சனாதனத்தை அவர்கள் முன்னெடுத்தார் அப்படிங்கறதெல்லாம் எங்கேயும் சொல்லப்படவில்லை. அது அவருடைய அந்த திருக்குறளை படிச்சாலே தெரியும், அவர் துறவரமே மேற்கொள்ளல அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்டா எந்த கலர் வேணா போட்டுக்கலாம், ஏன் கருப்பை போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாசகத்தையும் அவர்கள் தங்களுடைய அறிக்கையில் சொல்றாரு. இதை ஒரு பார்வையாளனாக, அரசியல் விமர்சகர் என்ற நிலையை தாண்டி ஒரு பார்வையாளனாக உங்களுடைய கருத்து என்ன சார்? இப்போ தவசியாகத்தான் ஐயப்பன் காட்சி தர்றான். வருஷம் பூரா ஒரு தவசியாகத்தான் காட்சி தர்றான். நாம போறோம், மாத பிறப்புகளுக்கு போறோம், மத்த விஷயங்களுக்கு போறோம், தவசியாக அவரை பாக்குறோம். அதே ஐயப்பன் தான். அப்பயும் இருமுடியை எடுத்துக்கிட்டு போறோம், அப்பயும் 18 வழி படி மூலமா போறோம். ஆனா இந்த விஷயத்துல, அதாவது மகர ஜோதி அன்னைக்கு அவர் பந்தல ராஜாவா காட்சி. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில அவருடைய பெற்றெடுத்த, அதாவது அவரை எடுத்து வளர்த்த அந்த ராஜா கேட்டுக்கொண்டது, ஒரு நாளாவது நீ எனக்கு என்னுடைய மகனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவர் சொல்றாரு. அப்போ அன்னைக்கு அவர் பந்தல ராஜாவாக காட்சி அளிக்கிறார், மற்ற நாள்ல எல்லாம் அவர் தவசியாக காட்சி அளிக்கிறார். எங்களுக்கு வள்ளுவர் அப்படிங்கிறது, உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே வள்ளுவர் அப்படிங்கிறவர் இந்த சாதி அடையாளத்தில் இருந்து பார்க்க வேண்டிய பிரச்சனை இல்லை. இந்த அமைப்பு ரீதியான விஷயத்திலிருந்து பார்க்கணுங்கிற பிரச்சனை இல்லை. வள்ளுவத்திலேயே குறள் 10, 23, 38, 98, 107 இது எல்லாமே மறுபிறப்பையை பத்தி பேசுது. எந்த மதம் மறுபிறப்பை பத்தி பேசுது வச்சுக்கோங்க. ரெண்டாவது, அந்தணரை பத்தி 30வது குறளும் 134வது குறளும் பேசுது. எந்த மதம் இந்த அந்தணருக்கு பொருந்தும்ங்கிற அடிப்படையில வர்றீங்க? தவத்தை பற்றி அதிகாரம் 27 பேசுது. கிருஷ்ணரை பற்றி 610, 103, 1628 இந்த குறள்கள் எல்லாம் பேசுது. இதெல்லாம் வள்ளுவன் நமக்கு அடையாளமாக ஒரு யமனை பற்றி 765, 1085 அப்படிங்கிற அந்த குறள்களுக்குள்ள போனீங்கன்னா யமனை பற்றி பேசுறது. யமன் எந்த மதத்துல இருக்கா? இவங்க பேசிக்கே ஒரு காமெடிங்க. சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லிட்டு சனாதனம் வேறு இந்து வேறுட்டாங்க. இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? அதாவது உங்களை எரிச்சிருவேன், ஆனால் உங்கள் உயிர் வேறு, உங்கள் ஆன்மா வேறு அப்படின்னா, ஆன்மாவை எரிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது சக்தி இருக்கா? கையே வைக்க முடியாது, அது கடவுளுடைய வேலை. நான் போய் சேர்றேன், நீ என் உடலை வேணா பெட்ரோல் ஊத்தி எரிக்கலாம். சோ இவங்களுடைய பேச்சே ஒரு குதர்க்கமான ஒரு விஷயம். அவர் என்ன பண்றாருன்னா, எதை நீங்கள் மறுத்தீர்களோ, எதை நீங்கள் மறுதளித்தீர்களோ, எதை நீங்கள் அழிக்க நினைத்தீர்களோ, திமுகவை பொறுத்த வரைக்கும் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், தனக்கு மேல இருக்கிறவங்களை எல்லாரையும் அசிங்கப்படுத்திருக்கு. அது ராமசாமி ஐயாவில இருந்து எல்லாரையும் அசிங்கப்படுத்தி, இவங்களுக்கே நல்லா தெரியும் அந்த மணியன்மை திருமணம் எதனால நடந்தது நல்லா தெரியும், இன்னும் அசிங்கப்படுத்தியது. அதான் 21ஆம் பக்கம். தனக்கு மேல இருக்கிறவங்க எல்லாரையும் கேவலப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது இவங்களுடைய வாடிக்கை. ஏன்னா இவங்களால அந்த நன்மைக்கு உயர முடியாதுன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீங்க ரொம்ப படிச்சிருந்தீங்க, ரொம்ப படிப்புக்கான அந்த டெம்பிள்ல பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணுவேன், படிச்சு என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கும் 6 அடி தான் எனக்கும் 6 அடி தான் அப்படின்ட்டு வைங்க.
அர்த்தம் இல்லாம போகும் இல்லையா? இந்த வேலையை இவங்க தொடர்ந்து செய்யறாங்க. வள்ளுவர் என்பவர் ஹிந்து, இந்த பர்டிகுலர் இனத்தை சார்ந்தவர், இந்த பர்டிகுலர் குலத்தை சார்ந்தவர் என்பது அடையாளம். உங்க பர்த் சர்டிபிகேட் எதுக்கு நான் கேட்கிறேன்? ஜாதகம் பாக்குறதுக்கா? இல்லையே. நீங்க எங்க பிறந்தீங்க, யாருக்கு பிறந்தீங்க, உங்களுடைய பிறந்த நாள் இது, அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே கேட்கிறேன். அதை வைத்துக் கொண்டு தானே உங்களுக்கு 60 வயசு ஆச்சு, நீங்க கிளம்பி போங்கன்னு சொல்லணும். அல்லது 58 வயசு ஆனாலும் சைலேந்திர பாபு மாதிரி தூக்கி கொண்டு வந்து 60 வயசு ஆனாலும் சைலேந்திர பாபு மாதிரி கொண்டு வந்து மேல வைக்கணும். பர்த் சர்டிபிகேட்டுடைய நோக்கம் அது தானே, வேற எதுவுமே கிடையாது. அப்படித்தான் இந்த விஷயத்தை நீங்க பாக்கணும். நீ அழிக்கணும்னு நினைச்சா நான் காட்டு, அதுல எந்த தப்பும் இல்லையே. தேசிய கொடியில் இருக்கின்ற 3 நிறம், நீ வெள்ளையை எடுத்த, நான் காவி எடுத்தேன், நாளைக்கு பச்சை எடு. மனிதன் மனிதன் தானே, அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. அவனுடைய அர்த்தப்பாலை தாண்டி பொருட்பாலை தாண்டி நீ என்னத்தை புரிஞ்சுக்கிட்டு வந்துட போற. ஆனால் கனிமொழி அக்கா பேசினதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, வெள்ளை என்பது அமைதிக்கான நிறம். ஆஹா, அற்புதம். வெள்ளை என்பது அமைதிக்கான நிறம். என் விபூதி என்ன? அமைதிக்கான நிறம். கைம்பெண்கள் இந்த உடையை அடித்துக் கொண்டால் அவர்களை சீண்டாமல், அவர்களை தூண்டாமல், அவர்களுக்கு சித்திரவதை கொடுக்காமல் மக்கள் இருப்பாங்கிறதுக்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிறம் வெள்ளை நிறம். அதுக்கு நீங்க எங்க வருவீங்க? இன்னும் இப்படி அடையாளப்படுத்துறீங்களா? அது எப்படி நீங்க ஒருத்தரை அடையாளப்படுத்தலாம்? வள்ளுவருக்கு டெய்லி ஒரு கலர்ல போடுங்க. அத்தனை நிறங்களுக்கும் சார்ந்தவர் அவர், அத்தனை திறன்களுக்கும் சார்ந்தவர் அவர். நான் காவியை போடுறேன், நீங்க வெள்ளையை போடுங்க. ஆனால் அந்த துண்டை போட்டதுக்கான காரணமே நீங்கள் பூணலை மறைப்பதற்காகத்தான் செய்தீர்கள்னு நான் சொல்றேன். இங்க அவர் போட்டுட்டு இருந்த ருத்ராட்சையும் பூணலையும் மறைப்பதற்காகத்தான் நீங்கள் அதை செய்தீர்கள் நான் சொல்றேன். நீங்க எடுத்து காட்டுங்க. அண்ணாதுரை ஐயா தன்னுடைய ஆபீஸ்ல உட்கார்ந்து இருந்த பொழுது அவரிடம் இருந்த, அவருடைய டேபிள்ல இருந்த படம் என்ன வள்ளுவரை காட்டியது? அந்த வள்ளுவரிடம் விபூதி இருந்ததா இல்லையா? நீங்க இங்க வள்ளலாருடைய விபூதியை அழிச்சாலாச்சே. வள்ளலார்கிட்ட போய் தைரியமா நீங்க வந்து விபூதியை அழிச்சிட்டு தென் மாவட்டங்கள்ல ஓட்டு வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களே. இந்த மாதிரியான வேலைகள்லாம் இவங்க ஏன் பண்றாங்கன்னா, திமுக தன்னுடைய தொண்டர்களிடமோ மற்றவர்களிடமோ பேசுவதை நிறுத்திவிட்டு அவங்க நம்பிட்டு இருக்கிற அந்த 15% இஸ்லாத் சகோதரர்களும் கிறிஸ்துவ சகோதரர்களுக்காக மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இஸ்லாத் சகோதரர்களும் சரி, கிறிஸ்துவ சகோதரர்களும் சரி, ட்ரூ கிறிஸ்டியன்னா என்னன்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஒரு மதத்தின் பால் அவன் பக்தினா என்னன்னு நல்லா தெரியும். அதைத்தான் அவங்க புரிஞ்சுக்காம ஒரு 100 பேருக்கு காசு போட்டா அவன் 1000 பேருக்கு, அவன் 10,000 பேருக்கு, அவன் 1,00,000 பேருக்கு இந்த கூட்டு இதை வந்து கொண்டாந்துருவாங்க அப்படின்னு நம்புறாங்க. இது மிகப்பெரிய தவறாக மாறப்போகுது திமுக. வள்ளுவனுடைய அடையாளம் என்பது யார் நிர்ணயிக்கணும்னு கேட்டா, அவருடைய குரல் நிர்ணயிக்கும், திருக்குறள் நிர்ணயிக்கும் அவருடைய அடையாளம் என்னங்கிறது. அவர் பேசிய இப்போ ஒண்ணுமே இல்லைங்க, கடவுள் வாழ்த்து பாடலைன்னா வள்ளுவமே கிடையாது. அப்ப நாசிகர் என்ன பண்ணுவாரு? நாசிகர் திருக்குறள்ல புரிந்தளிடுவாரா? ஆனால் அதற்கு ஈவே ராமசாமி ஐயாவுடைய நிறத்தை போடணும்னு சொன்னார் பாருங்க. ஈவே ராமசாமி ஐயா திருக்குறளை பற்றி என்ன சொன்னாருங்கிறது நான் இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொல்ல முடியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு ஈவே ராமசாமி ஐயா திருக்குறளை பற்றி என்ன வார்த்தைகளை பயன்படுத்தினார், எவ்வளவு கேவலமா பேசினாருங்கிறது என் வாயால சொல்ல முடியுமா? அவரை கூட்டு வந்து அடையாளத்தை காட்டுறீங்க. அவர் கருப்பு போட்டுட்டு இருந்தது அவருடைய அடையாளம். என் ரங்கன் கூட தான் கருப்பு, என் ராமன் கருப்பு. எந்த நிறத்தையும் யாருக்கும் சொந்தமாக்கி முடியவே முடியாது. இதுல காவியை போட்டதுனால அவரை பிஜேபி கேண்டிடேட்டா யாரும் மாத்தல. நீங்க தான் அவரை கடத்திட்டு போய் அடுத்த 400 வருடங்களுக்கு பிறகு வள்ளுவர் என்பவர் கிறிஸ்துவர், அவர் வந்து ஜீசஸ் கிரைஸ்டின் இதுல முன்னாடி பிறந்துட்டாரு, இருந்தாலும் ஜீசஸ் கிரைஸ்டை வச்சுதான் அவர் வந்து எல்லாம் பண்ணாருன்னு பொய் சொல்லுவதற்கான அத்தனை வேலைகளையும் செய்ய நினைக்கிறீங்க. பாரதத்துல அது நடக்காது. சார் ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.